வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 269. என்னாச்சு ஏதாச்சு உள்ள போய் பார்க்கலாம். அண்ணாச்சு வாங்க. இது ஒரு 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கும் நான் பேச மாட்டேன். இவங்க வர வர என்ன டென்ஷன் ஆக்குறாங்க. நைட்டுக்கு இவங்க வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு படுத்தா காலையில் பாத்ரூம் வர மாட்டேங்குது. அதனால நோ டென்ஷன், மவுத் லாக், ஓகே, ஒன்லி பாடி லாங்குவேஜ். இது ஒரு 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல முருகன் யுத்தம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டுல தன்னோட அப்பா சிவங்கிட்ட போய், அப்பா யமராஜர் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறாரு, நான் ஒரு தேவர்களின் சேனாதிபதியா அந்த யுத்தத்துக்கு போயணும்ப்பா, நான் வெற்றியோட திருமணம்னு ஆசீர்வதிங்கன்னு போய் நிக்க நம்ம சிவன், முருகா இந்த யுத்தம் நீ எப்பவும் ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு நார்மலான யுத்தமாக இருக்காது. இந்த யுத்தம் உன்னோட உடல் பலத்தையோ உன்னோட வீரத்தையோ டெஸ்ட் பண்ண போறது இல்ல, உன்னோட மன பலத்துக்கு தான் இந்த யுத்தம் ஒரு டெஸ்ட். எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சுக்கோ. இந்த யுத்தத்துல நீ யாரோட பையனோ அண்ணனோ புருஷனோ கிடையாது, நீ ஒரு வீர அம்பிட்டுதான் போற, யுத்தம் செய்யற, திரும்பி வர, அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா அட்வைஸ் போடுறாரு. நம்ம சிவபுத்திரர் முருகனும் அப்பா சொல்றதுக்கு சரி சரின்னு சொல்லிட்டு, அப்பா இந்த அருணாசுரன் தேவர்களுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தான், அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவனை நான் செஞ்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு நம்ம முருகன் சிவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு யுத்தத்துக்கு கிளம்புறார். இன்னொரு பக்கம் யுத்த பூமியில அருணாசுரனுக்கும் யமராஜருக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையில அருணாசுரனோட கைதான் ஓங்கி இருக்கு. நம்ம யமராஜர் அடிதான் வாங்கிட்டு இருக்கிறார். யுத்த பூமியில நடக்கிறத பார்த்துட்டு நம்ம சிவன் கைலாய மலையில இருந்து ரொம்ப கவலைப்படுறாரு, டென்ஷனோடயே இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம தேவி, என்ன சுவாமி நம்ம பையன் முருகன் எவ்வளவு பெரிய வீரன் சூரன், அவன் இத்தனை நாள்ல எத்தனை யுத்தத்தை பார்த்திருக்கிறான், அதெல்லாம் நம்ம பையன் சரியா வேலையை முடிச்சிடான் சுவாமி, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம கவலைப்படுறீங்க, ஃப்ரீயா விடுங்கிற மாதிரி பேச நம்ம சிவனோ, டார்லிங் எனக்கு நம்ம பையனோட வீரத்தின் மீது எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனா இந்த யுத்தம் அவனோட மன பலத்தை புரிஞ்சுக்கிற திறமையை தான் டெஸ்ட் பண்ண போகுது. நம்ம பையன் யுத்தத்துல வின் பண்ணணும்னா அவன் யுத்த பூமியில ஒரு வைராகிய அவனோட ஒர்க்க மட்டும் பார்க்கணும், வேற எதுக்காவது தேவையில்லாத ஏரியா பக்கம் அவன் இன்வால்வ் ஆனா சோலி முடிஞ்சது அப்படின்னு லைட்டா எச்சரிக்கையை கொடுக்குற. யுத்த பூமி பக்கம் போய் பார்த்தா அங்க இந்த அருணாசுரன் நம்ம யமராஜரோட சண்டை போட்டு அடிச்சு அவரை கீழே தள்ளி விட்டு, டேய் எங்க அம்மாவை சாவடிக்கும் போது நீங்க அவங்க கிட்ட அவங்களோட கடைசி ஆசை என்னன்னு கூட கேட்கலடா, அந்த அளவுக்கு கொடூரைகிறாரீங்கல்ல, ஆனா நான் அப்படி இல்ல, உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்ப நம்ம முருகன் இந்த அருணாசுரனை எத்தி கீழே தள்ளி விட்டு யுத்த பூமிக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறார். மண்ணை கவிட அருணாசுரன் எந்திரிச்சு நின்று முருகனை நேருக்கு நேரம் பார்த்துட்டு, வாங்க சிவ பார்வதி புத்திரரே வரவேற்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கு நம்ம முருகன், நான் யாருக்கும் புத்திரன் கிடையாது, அண்ணனும் கிடையாது, புருஷனும் கிடையாது, நான் சேனாதிபதி, தேவர்களை பாதுகாப்பது என்னோட பொறுப்பு, அதனால யமராஜாவை எதுவும் செய்வதற்கு முன்னாடி நீ ஏன் கூட சண்டை போட்டாகணும், வா என் கூட யுத்தம் செய்யணும், 2 கையில 2 வாளை வச்சுக்கிட்டு பேசுறான் முருகன். யுத்த பூமியில முருகனை பார்த்த பிறகுதான் யமராஜா நல்ல வேலை நாம தப்பிச்சோம், நீ முருகன் பார்த்த மாட்டா அப்படின்றது அவரை நம்ம முருகனை தனியா விட்டு கருப்பு புகையோட கிளம்பிடுறாரு. சோ இப்போ யுத்த பூமியில இருக்கிறது நம்ம முருகன் அருணாசுரன், இவங்க 2 பேர் மட்டும்தான். அருணாசுரன் வேற நம்ம முருகனையே உத்து வில்லத்தனமா பாக்குறான். ஆனா அடுத்து என்ன நினைச்சானு தெரியல, டக்குன்னு அவனோட ஆயுதம் அதாங்க அந்த டூப்ளிகேட் சூலத்தை தூக்கி கீழே போட்டுட்டு முருகன் முன்னாடி தன் தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி நிக்கிறான். அருணாசுரன் இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. நாம சாக்கான மாதிரியே நம்ம முருகனும் சாக்காரா, இல்ல அப்படியெல்லாம் நீ தோல்வி அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க முடியாது, ஒழுங்கா ஆயுதத்தை எடு, யுத்தத்துக்கு வா அப்படின்னு கத்துறாரு. முருகன் சொல்றதை கேட்டுட்டு இந்த அருணாசுரனோட முருகன் நோக்கி நடக்கிறான். கீழே கிடந்த அந்த ஆயுதத்தையும் தூக்கிக்கிறான். இவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயுதத்தை கீழே போட்டான், இப்ப எதுக்கு அந்த ஆயுதத்தை எடுக்கிறான் ஒண்ணுமே புரியல. ஆனா இவன் ஏதோ பிளான் போடுறான் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முருகன் கொஞ்சம் சுதாரிச்சு அவரோட வாளை வச்சு தொடர்ந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆரம்பிக்கிறார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த அருணாசுரன் எவ்வளவு பெரிய வீரன், ஃபுல்லா யமராஜரோட சேனையவே சாவடிச்சவன், யமராஜர் யமதேவியை கூட கொஞ்சம் விட்டு இருந்தா கொண்டு இருப்பான். ஆனா இவன் இன்னும் ஒரு தடவை கூட நம்ம முருகனை அட்டாக் பண்ணவே இல்லை, ஃபுல்லா டிஃபென்ஸ் இல்லையே தடுப்பு முறையை மட்டும் தான் கையாளுறான். அது எல்லாருக்குமே வித்தியாசமா படுது. ஆனா இந்த அருணாசுரன் தொடர்ந்து முருகன் அட்டாக் பண்ண இவர் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டே பூமியில இருந்து அப்படியே பின்வாங்கிட்டே இருக்காரு, யுத்த பூமியில இருந்து பின்வாங்கிட்டே போறாரு. நம்ம முருகனும் அருணாசுரனை அட்டாக் பண்றேங்கிற பேர்ல அவன் அட்டாக் பண்ணிட்டே போறாரு. அந்த போர்ஸ்ல அவரையும் அறியாம அருணாசுரன் இழுக்கிற இழுப்புக்கு முருகன் போக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு அப்ப தெரியல. கட் பண்ணா நம்ம கைலாயமலை ஏரியா பக்கம் போய் பாக்குறோம். அங்க நம்ம நந்தி தேவர் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்றுட்டு கவலையோட எதையோ யோசிச்சுட்டு நிக்க நம்ம கணேசர் நந்தி கிட்ட போய், என்ன நந்தி என்ன யோசனை அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு நம்ம நந்தி, கணேசா நான் குமரன் நம்ம முருகனை பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் எப்பவுமே சிறந்த வீரன், பயிற்சியில கூட நான் அவன் கூட சேர்ந்து இருந்திருக்கிறேன், எத்தனையோ போர்கள்ல குமரன் பார்த்திருக்கிறான், எத்தனையோ போர்கள்ல ஜெயிச்சிருக்கிறான், ஆனா ஒரு போருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு போர்ல கொஞ்சம் முன்னாடி நம்ம சிவன் கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த அருணாசுர பஞ்சாயத்துல மட்டும் நம்ம சிவன் ரொம்பவே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். முருகனை நினைச்சு ஏதோ அவர் மனசு கொஞ்சம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு பெருசா தப்பு நடக்க போகுதோ அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுதுங்கிற. இப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தா கூட கடைசியில இல்ல ஒண்ணு நடக்காது, சிவன் பார்த்துப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையோட நம்ம நந்தியும் கணேசரும் அங்க இருக்கிற சிவலிங்கத்தை வணங்குறாங்க. இப்போ யுத்தம் பக்கம்
போய் பார்த்தா அங்க இந்த அருணாசுரன் தொடர்ந்து நம்ம முருகனோட அட்டாக்குக்கு பேக் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு பின்னோக்கியே போயிட்டு இருக்கான். நம்ம முருகனும் அவருக்கே தெரியாம இந்த அருணாசுரன் கூடவே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறார். அடுத்துதான் ஒரு கடத்துல நம்ம முருகன் கொஞ்சம் சுத்தி பாக்குறாரு. பார்த்தா ஏரியாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க ஃபுல்லாவே இந்த அருணாசுரனோட வீரர்களா நிக்கிறாங்க. ஒரு குடில் இருக்கு, அதை சுத்தி சுத்தி நம்ம முருகன் பாத்துக்கிட்டு நிக்க இந்த அருணாசுரன் என்னோட ராஜ்யத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் சேனாதிபதி முருகா வாங்க அப்படின்னு வரவேற்கிறான். இப்பதான் இந்த அருணாசுரன் பார்த்து வச்சிருக்கிற வேலை அவனோட சரி எல்லாமே நம்ம முருகனுக்கு புரியுது. அவர் பயங்கர கோபமாகிறார். நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாரதர் நாராயணா நாராயணா ஓ இதனாலதான் இந்த அருணாசுரன் நம்ம முருகனை அட்டாக் பண்ணவே இல்லையா அப்படின்னு பேச லட்சுமி தேவி ஆனா இந்த அருணாசுரன் ஏன் நம்ம முருகனை அவரோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், நம்ம பையனை வச்சு இந்த அசுரை என்ன போறானோ எல்லாம் அந்த சுவாமிக்கு தான் வெளிச்சங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நம்ம நாராயணர் அருணாசுரன் என்ன பண்ணுவான் அப்படிங்கறத தாண்டி நம்ம பையன் முருகன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறதா மேட்டர்னு சொல்ல அதே சமயம் நம்ம பிரம்மதேவர் இப்பதான் யுத்தம் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. இனி முருகன் நடந்துக்கிற விஷயத்துலதான் அதை வச்சுதான் இனி எதிர்காலம் எழுதப்படும் அப்படிங்கிற கட் பண்ணி இந்த அருணாசுரன் பக்கம் காட்டுறாங்க. அங்க அவனோட வீரனுங்க எல்லாம் முருகனை தொக்கா தனியா தூக்கிட்டு விட்டோங்கிற மாதிரி தனியா மாட்டிக்கிட்டு நம்ம முருகனை தாக்க போக இந்த அருணாசுரனும் ஏதோ ஒரு பெரிய நல்ல மாதிரி அவனோட வீரங்களை பார்த்து எல்லாரையும் தடுத்து நிறுத்தி யாரும் முருகனை தாக்க கூடாது அப்படின்னு பெருசா ஒரு நாடகத்தை போடுறான். ஆனா நம்ம முருகன் எதுக்கு மசியாம ஏய் என்ன நடிக்கிறியா, நீ தனியா யுத்தத்துக்கு வா, இல்ல உன்னோட ஒட்டுமொத்த சேனையும் கூட்டிட்டு வா, ஆனா நான் உன்னை விட போறது இல்ல அப்படின்னு மறுபடியும் தன்னோட தாக்குதல ஆரம்பிக்கிறார். அஸ்விஷல் நம்ம முருகன் அட்டாக் பண்ண இந்த அருணாசுரன் தப்பிச்சு டிஃபென்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறார். இப்படியா தொடர்ந்து யுத்தம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் சொர்க்கலோகத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம இந்திர ஏதோ டென்ஷனோட முன்னாடியும் பின்னாடியும் நடந்துகிட்டு இருக்கிறான். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நாம கேட்கிற மாதிரி நம்ம தேவகுருவும் இந்திரன் கிட்ட போய் உன் பிரச்சனை என்ன, நம்ம முருகன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க இந்த இந்திரனும் யாரோட கண்ணுக்குமே தெரியாதது என்னோட கண்ணுக்கு தெரிகிறது. இவ்வளவு நாளா சிறந்த வீரன் புகழப்பட்ட முருகனோட இன்னொரு அப்பாவி ஏமாளி பக்கம் ஒன்று இருக்கிறது அவருக்கு முருகனுக்கு. முருகனோட மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது உங்க எல்லா பேரோட கண்ணுக்கு தெரியல. முருகனை ரொம்ப ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், எடுப்பார் கைப்பில்ல முருகன். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த அருணாசுரன் நல்லா முருகனை யூஸ் பண்ணிக்க போறான், எதிர்காலத்தை மாத்தி எழுத போறான் அப்படின்னு இவனே ரொம்ப கவலையோட பேசி திரிறாங்க. அங்க ஒரு பக்கம் தொடர்ந்து நம்ம முருகன் அவரோட தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த அருணாசுரன் தொடர்ந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறான். இப்படி யுத்தம் ஒரு பக்கம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்க யாருமே பார்க்காத சமயமா இந்த அமைச்சன் அவன் நம்ம மம்மியை வந்து யுத்த பூமியில வந்து போறான். பாடி கடைசியா நம்ம முருகன் அதையெல்லாம் கவனிக்காம இந்த அருணாசுரனை கொன்னே போட்டுறணும்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த வர கரெக்டா அவர் விலக நம்ம முருகன் அப்படியே போய் அந்த மம்மியை போய் குத்துற மாதிரி போயிடலாம். அடுத்த கணம் அப்படியே திகச்சு போய் அந்த டெட் பாடி மம்மியவே பாத்துக்கிட்டு நிக்கிறான். இந்த பக்கம் கைலாமலையை காட்ட அங்க நம்ம தேவி நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சுவாமி என்ன நம்ம முருகன் இந்த அருணாசுரனோட ராஜ்யத்துல இருக்கிறான், இந்த அருணாசுரன் நம்ம முருகனை யூஸ் பண்ணி அவனை கைதியாக்கி உங்களை மறுபடியும் கூப்பிட முயற்சி பண்றானா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் எதுக்கு, பேசாம நாம நடுவுல புகுந்து இப்பயே தடுத்து நிறுத்திடலாமே அப்படின்னு பேச நம்ம சிவனும் இல்ல இன்னும் சரியான டைம் வரல, நீ முருகனோட அம்மா மட்டும் கிடையாது ஆதிசக்தி, சோ நடுவுல புகுந்து ஆட்டைய குழப்புற ஐடியாவெல்லாம் இப்ப வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிற அதை கேட்டு நம்ம சக்தியும் பக்கத்துல இருந்த கணேசனும் ஒண்ணும் பண்ண முடியாம பேசாம நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம முருகன் அந்த டெட் பாடியை அந்த சடலத்தை பார்த்து அப்படியே பயந்து போய் நிக்க இந்த அருணாசுரன் என்ன நிறுத்திட்ட, நீதான் தைரியமான ஆளாச்சே, இது உயிரோட இருக்கக்கூடிய ஒரு உடல் கடை கிடையாது, என் அம்மாவோட செத்த உடல், எப்பவோ உயிர் போயிடுச்சு, எங்க முடிஞ்சா இந்த பாடியை சதைச்சிரு பாப்போம் அப்படிங்கிறான். ஆனா முருகனும் ஏதோ பேய பார்த்த மாதிரி பார்க்க கூடாத பார்த்த மாதிரி மிரண்டு போயிருக்கிறார். இந்த அசுர அமைச்சர் தொப்பிக்கான இவனுங்க எல்லாம் பார்வதி புத்திரரே நீங்க தானே தைரியமான ஆளாச்சே, எங்க ராஜ்யமே உங்க எதிரி தானே, ஏன் உங்க தாக்குதல ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அட்டாக் பண்ணுங்க, செத்து போன இந்த தாயோட உடலை சதைச்சிருங்க, எங்க ராஜாவோட தாய் பாசத்தை பத்தி அதிகம் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டவர் நீங்க தான் அப்படின்னு நாங்க நினைச்சோம். யமராஜன் யமதேவி அவனுங்களோட சேனை இவர்கள் எல்லா பேரையும் சாவின் விளிம்புக்கே கூட்டு போனவர் எங்க வீர ராஜா, ஆனா அவரு உங்களை பார்த்து மட்டும் ஏன் அசுரத்தை கீழே போட்டா தெரியுமா, எங்க ராஜா மாதிரியே தாய் பாசத்தை பத்தி நல்லா உணர்ந்தவர்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனுக்கு தாய் பாசம் நம்ம முருகனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மட்டைய கலவை பேர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. கட் பண்ணி நம்ம வைகுண்டத்தை காட்ட அங்க நம்ம நாரதர் நடக்கிறத பார்த்துட்டு என்ன நம்ம முருகன் அவனோட சேனாதிபதி அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்து விலகிற மாதிரி தெரியுது. சிவன் சொன்ன மாதிரி மட்டும் முருகன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கலனா என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு பேச பிரம்மதேவர் முருகன் ஒரு வீரனா மட்டும் தான் இருக்கணும், யுத்த பூமியில தான் ஒரு தாயின் புத்திரன் அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகம் வரக்கூடாது, அப்படி மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த அருணாசுரன் தன்னை ஒரு தாயை இழந்த ஒரு துர்பாகியனா காட்டி தன்னோட லைஃபையும் முருகனோட லைஃபையும் கனெக்ட் பண்ண வச்சு அடுத்த தலைவலியை ஆரம்பிச்சு விட்டுருவான் அப்படின்னு அவர் கவலையோட பேசிட்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு நம்ம சப்தரிசிகள் எல்லாரும் ஐயோ அம்மா தாய் பாசங்கிற மேட்டர் எல்லாம் கையில வச்சா முருகன் எப்பவுமே வீக் ஆயிடுவார், இது என்ன பரீட்சை அப்படின்னு ஜலந்தர் இருந்தப்போ நடந்தது திருப்பி நடக்கிற மாதிரி தோணுதுன்னு அந்த என்டையர் குரூப்பும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம பிரம்மதேவர் ஒண்ணும் இல்ல, இப்ப முருகன் அவங்க அப்பா சிவன் சொன்னதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டாப்லனா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, உலகத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதை மறந்து ஒரு சின்ன தப்பு கூட முருகன் இப்ப பண்ணாருன்னா ஒட்டுமொத்த விதியும் மாறி போயிடும், அதுக்கப்புறம் கஷ்டப்பட போறது சிவனும் பார்வதிக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற. அந்த பக்கம் இன்னும் நம்ம முருகனோட மண்டைய கலவர வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க.
அவங்க நம்ம முருகன் கிட்ட எங்க ராஜாவை இந்த உலகம் தான் புரிஞ்சுக்கல, ஆனா தாய் பாசம் பத்தி நல்லாவே தெரிஞ்ச நீங்க நிச்சயம் உங்க ராஜாவை புரிஞ்சுப்பீங்க. எங்க ராஜாவோட எண்ணம் உலகத்தை ஆக்கிரமிக்கிறது இல்ல, உலகத்தை ஆளணுங்கிறது இல்ல, உலகத்தை கஷ்டப்படுத்தணுங்கிறது கிடையாது. அவரோட ஒரே எண்ணம் தன்னோட அம்மாவை உயிரோட பாக்கணுங்கிறது மட்டும்தான். இது என்ன அவ்வளவு பெரிய பாவமா என்ன? ஏன் எல்லா பேரும் சும்மா சட்டம் சட்டம் ரூல்ஸ் ரூல்ஸ் தத்துவம் பேசி எங்க ராஜாவை கஷ்டப்படுத்துறாங்க? ஒருவேளை சிவன் உங்க அப்பா மட்டும் இவரோட அம்மாவுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டார் அப்படின்னா எங்க ராஜா எல்லாத்தையும் திறந்து அந்த சிவனுக்கே சேவை செய்வார், அவரோட காலடியில கிடப்பார்னு இவங்க சும்மா அளந்து விட்டு கதையை சொல்லி திரிறானுங்க. அதை கேட்டு நம்ம முருகனும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆற மாதிரி தெரியுது. நம்ம முருகன் ரொம்ப ஃபீல் பண்ணி, இல்லப்பா நீங்க என்னதான் பேசினாலும் இறந்தவர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறதுங்கிறது இயற்கைக்கு எதிரானது, அப்படி செய்ய முடியாது, செய்யவும் கூடாதுன்னு பேச அந்த பேல்க உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ஈஸியா ரூல் சட்டம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவேன், உனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா உங்க அம்மா ஆதிசக்தி, அவங்க சாகாவரத்தை கையில வச்சிருக்கிறவங்க, அமரத்துவத்தை அடைஞ்சவங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பஞ்ச தத்துவ தேவர்களோட ஒர்க்கை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க அம்மா பார்த்தப்போ நீங்க எல்லாம் எப்படி துடிச்சு போனீங்க, பதறீங்க அப்படின்னு அந்த கலை எல்லாத்தையும் மறுபடியும் இருக்க நம்ம முருகனும் அதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. அது எல்லாத்தையும் நினைச்சு ஆமால அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த தொப்பியும் அமைச்சனும் பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க, அமரத்துவத்தோட இருக்கிறவங்களுக்கே எப்படி துடிதுடிச்சு போகுது உங்க மனசு. தாலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்போ தினம் தினம் எங்க ராஜா செத்த அவரோட அம்மாவோட உடலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுவார், துடிதுடிச்சு போவார் இல்லையா? அதனாலதான் யமராஜனை தோற்கடிச்சு அவங்கிட்ட டீல் பேசி தான் அம்மாவோட உசுரை திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா நடுவுல வந்து நீங்களே அதுல மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. இப்ப எங்க ராஜா அவரோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை எப்படி நிறைவேற்றுவார்? எப்படி எங்க ராஜா மாதாவுக்கு மறுபடியும் உயிர் கிடைக்கும்? சொல்லுங்க முருகா சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து மண்டையா கழுவிட்டே இருக்கிறாங்க. நம்ம முருகனும் ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பிரெயின் வாஷ் ஆகி கண்ணுல அப்படியே கண்ணீரோட அழுதுகிட்டே இந்த அருணாசுரனை பார்த்து, உன் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை நீ நிச்சயம் நிறைவேற்றுவ, நான் உனக்கு சத்தியம் செஞ்சுதாரேன், உங்க அம்மா மறுபடியும் உயிர் பெறுவாங்க, உன்னை பார்த்து நிச்சயம் சிரிப்பாங்கன்னு தேவையே இல்லாத ஒரு வரத்தை கொடுத்து தொலைஞ்சிடறாரு, ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுத்துறாரு. இவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த அருணாசுரன் ஒரு பக்கமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம முருகனும் அதை கூட புரிஞ்சுக்காம அம்மா ஃபீலிங்ல அழுதுகிட்டே இருக்காரு. நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நாரதர் என்ன இந்த பையன் இப்படி ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுத்திருக்கான், இயற்கையின் விதி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது என்ன பண்றது அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் முருகனை காட்ட அவர் இப்ப கைலாய மலைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கணேசரை பார்த்து, கணேசா இத்தனை நாளா யுத்தத்துல நான் என் கண்ணோட்டத்துல மட்டும்தான் என் கண்ணோட்டத்துல இருந்து மட்டும்தான் யுத்தத்தை பார்த்திருக்கிறேன், யுத்தத்தை நடத்தி இருக்கிறேன், சண்டை போட்டு இருக்கிறேன். ஆனா இப்போதான் எனக்கு அருணாசுரனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவன் பக்க நியாயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வருது அப்படிங்கிறாப்ல அருணாசுரனுக்கு சப்போர்ட் பண்றாப்ல. அவன் ஒண்ணும் கெட்டவன் கிடையாதுப்பா, அவனும் நம்மள மாதிரி நல்லவன் தான், பெத்த தாய் மேல அம்புட்டு பாசம் இருக்கிறவன், என்ன கொஞ்சம் ஓவர் பாசத்துல இருக்கிறான், அதனாலதான் தன்னோட அம்மாவோட உயிரை மறுபடியும் கொண்டு வர நினைக்கிறான்னு அருணாசுரனுக்கு வக்காலத்துவாங்க. நம்ம கணேசனும், அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது அவனோட தாய் மேல இருக்கிற பாசமோ அன்போ கிடையாது, இது அவனோட பிடிவாதம், இயற்கைக்கு எதிரான செயலை செஞ்சே ஆகணுங்கிறது அவனோட மோட்டிவ், இல்லனா ஏன் நம்ம அப்பா அந்த பயலுக்கு உதவி பண்ணாம இருக்க போறாரு அப்படின்னு எவ்வளவோ பேசி முருகனோட மனசை சரி பண்ண ஒரு முயற்சி பண்றாரு. ஆனா நம்ம முருகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இல்ல நான் அப்பாவை போய் பாக்குறேன், அவர்கிட்ட போய் பேசுறேன், நான் அவனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன், சோ அதை நிறைவேற்றி ஆகணும்னு நம்ம கணேசனை எவ்வளவு சொல்லியும் கணேச பேச்சை கேட்காம சிவனை பாக்குறதுக்காக கிளம்பி போறார் முருகன். முருகன் இப்படி இந்த அருணாசுரனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எனக்கு பொறுக்க முடியல. இயற்கைக்கு எதிராக செத்ததுதான் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு யானை தலை? சிவனே உங்களை போட்டு தள்ளினாருன்னா அப்படியே போக வேண்டியதானே? உங்க அம்மா பிடிவாதம் பிடிச்சதுனால தானே திருப்பி வந்தீங்க. அதே மாதிரி உங்க அம்மா பிடிச்ச பிடிவாதத்தினால தானே மருமகனை பெருசாக்கி தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க கூட்டாளி சார் அவனை பெருசாக்கி உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, இதெல்லாம் இயற்கைக்கு நல்லா இருக்கா? உங்க அம்மா பிடிவாதம் பிடிக்கலாம், அம்மாக்காக ஒருத்தன் பிடிவாதம் பிடிக்க கூடாது. அப்ப நியாயமா கொண்டு போங்க, மூடிட்டு இருக்கேன். பேசுறத பார்த்து நம்ம கணேசன் ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த பக்கம் முருகன் சிவனை போய் மீட் பண்ணி, அப்பா யுத்தம் செய்ய போன இடத்துல நான் ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுத்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்ககிட்ட கேட்காமையே அப்படி சத்தியம் பண்ணிட்டேன், பட் உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல, உங்க பேச்ச கேட்க கூடாது அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. அருணாசுரன் அவன் நல்லவன்பா, அவனோட கஷ்டத்தை போக்குறது தான் என் எண்ணம். சோ நீங்க நிச்சயமாக உங்க பையனான என் ஆசையை நிறைவேற்றுங்க, என் சத்தியத்தை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். அருணாசுரோட அம்மாவுக்கு உசுர் கொடுத்துருவீங்க தானே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம சிவனும் இல்ல முடியாது, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புறேன், ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ கேட்டது இயற்கைக்கு எதிரானது, உனக்கு தெரியாதா அப்படின்னு. நம்ம முருகனும், ஆமாப்பா எனக்கு தெரியும், நீங்க என்ன ஒரு வீரனா யுத்தம் செய்ய சொன்னீங்க, ஆனா தப்பே எல்லாரும் இயற்கைக்கு எதிர்க்கிறீங்களா? இந்த குடும்பத்துல ஒருத்தராவது இயற்கைக்கு எதிர்தான்ப்பா, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம அதை மீறலையா அப்படின்னு கேட்க மாட்டீங்கல்ல. உங்க குடும்பத்துக்காக மட்டும் இயற்கையை அப்படியே வளைச்சு அக்கில் வைக்கலாம்.
தப்பே செய்யாதவனுக்கு நியாயம் வழங்கணும்னு நான் இங்க வந்திருக்கிறேன். அவன் திருந்தி நல்லா வாழ்வதற்கான ஒரு வழியை கொடுக்கலாமேன்னு பாக்குறேன். ஏப்பா இந்த இயற்கையின் விதிங்கிறீங்களே அதை நீங்க மீறினதே இல்லையா? விநாயகனோட தலையை வெட்டி கொண்டீங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஞான தலையை கொண்டு வந்து வைக்கலையா? அது இயற்கையின் விதிக்கு எதிரானது இல்லையா? சூரிய தேவர் அவருக்கு நீங்க மறுபடியும் உயிர் கொடுக்கலையா? மார்க்கண்டேய ரிஷி அவர் இப்ப சாகாவரத்தோட தெரியலையா? இப்படி எத்தனையோ பேருக்கு நீங்க கூட தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேச மாட்டீங்கல்ல, அங்க இங்க எல்லாம் சுத்துவீங்க. இது வந்து செத்த கேஸ் தான் சொல்லிட்டு அப்படி எல்லாம் இல்ல, எந்த புத்த கேஸா இருந்தாலும் நீங்க இப்ப பேசுறது வந்து இயற்கையை மீறினது. அதை கேளுங்க, நீ சொன்னது விளங்கிட்டு வருவாருங்க. அப்ப எல்லா நியாயமும் தெரியுது, சும்மா இருக்கிறது. இதே மாதிரி இந்திரன் பக்கமும் அந்த நியாயத்தை திருப்பி ஏதாவது கேளுங்களேன். கொடுத்திருக்கீங்க, அமரத்துவத்தை கொடுத்திருக்கீங்க. ஏன் வெறும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டும்தான் இந்த ரூல் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடிய அந்த லெவலுக்கு ரொம்ப நல்லவங்களா? அவங்களுக்காக மட்டும்தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணுவீங்களா? எல்லா பேரையும் சமமா நடத்தணும்ல, அவங்களுக்கு மட்டும் கேட்கறதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பார்ஷியாலிட்டி பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு குண்டா தூக்கி போட்டுறாங்க. அதை கேட்டு நம்ம சிவன் முருகா என்ன பேசுற அப்படின்னு சொல்லி காண்டாயி கத்த நம்ம நந்தி தேவரிங்க நடக்க ஒரு பேசுறதுக்கு பதில சொல்லுங்க. கோவங்கள் வருதான். சரி, முருகன் பேசுனதுக்கு முருகனை போட்டு அடிப்போம். என்ன ஒரு அப்பா பார்த்து இப்படியா பேசிக்கிட்டு இருக்க, என்னப்பா அப்படின்னு அடிப்போம். அடிக்க கையை கழுவிட்டு அடிங்கிற மாதிரி அடிப்போம், பதில சொல்லிட்டு அடிப்போம். பார்த்துட்டு ஓடி வந்து சிவனே பிரபு நீங்க கொஞ்சம் அமைதியாங்க, முருகா நீ என் கூட வாப்பா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி பண்றான். ஆனா நம்ம முருகன் அதை கூட புரிஞ்சுக்காம இன்னும் கோவத்தோடவே நந்திக்கிட்ட அப்பாவும் பையனும் பேசிட்டு இருக்கிறோம், நடுவுல நீங்க யாரு உள்ள வர்றது அப்படின்னு நம்ம நந்தியை திட்டிவிடுறாப்ல. தேவி அங்க வந்து முருகா என்ன பேசுற, யார்கிட்ட பேசுறேன்னு புரியுதா? நந்தி என்ன நம்ம வீட்டு வேலைக்காரனா? ஒழுங்கா நந்தி கிட்டையும் அப்பா கிட்டையும் இப்பயே மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிரு. நந்தியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், அந்த ஆளை ஓட வைக்கிறதுலே குறியா இருக்கீங்களே, பதில சொல்லுங்க. சொல்ல முடியாது இல்ல, நந்தி என்ன நம்ம வீட்டு வேலைக்காரனா? ஆனா எல்லா வேலையும் வாங்குறது. நாங்க சும்மா வெளியே போயிட்டு வந்தா டெக்கரேட் பண்ணு, அவனை இது பண்ணு அது பண்ணுன்னு. உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல இல்ல, அவளுக்கு ஒரு அந்த ஆளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி ஒரு ஜோடியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. நீங்க மட்டும் ஒரே ஆளை 4 தரம் பண்ணலாம். உங்க பொண்ணுக்கு சின்ன பையனை பெருசாக்கி பண்ணலாம். அவர் பார்த்து வளர்ந்த முருகனுக்கு கூட கல்யாணம் பண்ணலாம், அவருக்கு பண்ண மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு அவர் அவமானப்படுத்துறது பிரச்சனை இல்லை. முருகன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நோண்டி எல்லா கேள்வியும் கேட்பாரு, ஆன்சர் சொல்ல முடியாம சிவன் திணறன. புருஷனை காப்பாத்தா வந்துட்டியாமா, ஒன்னாலதாம்மா எல்லா பஞ்சாயத்தை நீ நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு ஒரு கட்டுக்கட்ட நம்ம முருகனும் அந்த ஏரியா பக்கத்துல இருந்து ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவி கொஞ்சம் நிலைமை புரிஞ்சு அமைதியாகி சிவனை பார்த்து, சுவாமி எனக்கு இப்பதான் நீங்க ஏன் இந்த யுத்தத்தை நினைச்சு முருகனை நினைச்சு கவலைப்பட்டீங்க அப்படிங்கிறது புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை சுவாமி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் அவன் கிட்ட பேசுறேன், அவன் மனசை மாத்திரன்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம சிவனும் என்னத்தை பேசி என்னத்தை செய்ய அந்த பக்கம் முருகனை காட்ட அவர் இன்னும் அந்த அருணாசுரோட வீரனுங்க பேசினது சொன்னது இவர் தன்னோட அம்மாவுக்கு முருகன் எப்படி துடிப்பா இருந்தது உட்பட எல்லாத்தையும் மறுபடியும் நினைச்சு பார்த்து கைலாய மலையிலேயே ஒரு ஓரமா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார். அடுத்து நம்ம சிவனை காட்ட அவர் நந்தி கிட்ட நந்தி இப்போ முழுவதுமாக பிரென்வா செய்யப்பட்ட முருகன் எதையோ நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுறான். ஆனா நான் ஏன் இந்த முடிவெடுத்தேங்கிறது அவனுக்கு ஒரு நாள் புரியும், அப்போ தன்னோட தப்பு அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு நந்தி முருகன் உங்ககிட்ட பேசின அந்த முறை தப்பு, சோ அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க நம்ம நந்தியோ ஐயோ பிரபு எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, எனக்கு என்ன முருகன் நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏற்கனவே முருகன் எப்பேற்பட்ட ஆள்னா தான் பேச்சுக்கு இந்த குடும்பத்துல கைலாய மலையில மதிப்பு இல்லையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. இது வேற சேர்ந்துருச்சா? கணேசனோட சத்தியத்துக்காக இந்த கைலாயத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா இந்த முருகனோட சத்தியத்துக்கு இங்க வேல்யூ இல்லையா அப்படின்னு நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணுவாப்ல. இப்போ என்ன பண்றது அப்படிங்கறதா எனக்கு கவலையாக இருக்கிறதுக்கு மாதிரி பேசுறாப்ல. ஆனா நம்ம சிவனும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்ல, முருகன் தான் இந்த மேட்டர்ல புரிஞ்சு நடந்துக்கணும், அவனோட சத்தியத்தை விட நிறைய முக்கியமான மேட்டர்ஸ் இங்க இருக்கு, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் உலக நன்மைக்கு முக்கியம். சோ முருகனோட சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு அப்படின்னு ஒரு குண்டா தூக்கி போறாருங்க. என்ன கதை இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு தோணுதா? நானும் எதிர்பார்க்காத டயலாக் எல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இந்த எபிசோட்ல பார்த்திருக்கிறேன். மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். முருகனோட சத்தியம் குப்பைக்கு தான் போய் சேர போதா, இல்ல சத்தியத்தை நம்ம கணேச மாதிரியே நிறைவேற்றி ஆவேன் அப்படின்னு அவர் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ண போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். காத்துரு. அவர் ஆகும் நம்மளுக்கு போயிடுவாரு சார். நீங்க குட்டி கலாட்டா இல்ல சார், பெரிய கலாட்டாவே பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். ஆனால் இவ்வளவும் உண்மையிலே தான் அம்மா உயிருக்காக தான் அவன் போராடுறான்னா, அதுக்காக முருகன் போராடினா ஓகே.
அம்மா உயிரை வர வச்சுட்டு அதை வச்சு நீ வந்து நான் பெரிய உலகத்தை ஆள போறேன் அப்படி இப்படின்னா தெரியாது. அப்படி கூட வருமென்று இவருக்கு தெரியும், அதனால தான் அவர் கொடுக்க மாட்டேன்றாரு தெரியும். சரி, அது செகண்டரி. நீங்கள் அவங்க அம்மா உயிரை கொடுங்க, அவன் ஆடுனான்னா அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்து போடுங்க, உங்களுக்கு அது பழக்கப்பட்ட விஷயம் தானே, அதை பண்ணுங்க. கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கூட ஓகே, அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, விதியை மீற முடியாது, இயற்கையை மீற முடியாது, இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ முருகன் இன்னைக்கு தான் கேள்வி கேட்டிருக்காரு, இவ்வளோத்தையும் அந்த தேவர்களுக்காக பண்ணுறீங்கல்ல, அப்போ அரக்கர்களுக்காக ஒரு தரம் பண்ணக்கூடாதா? எத்தனை தரம் இந்திரனை காப்பாற்றி விட்டுருக்கீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல. இப்போ நியாயத்தை கேட்டோடனே அவன் சத்தியத்தை தூக்கி குப்பையெல்லாம் பாரு, முருகனுக்கே சொந்த பிள்ளையாகவே எதுக்குறாரோ பாருங்க. நியாயத்தை கேட்ட முருகனையே குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அப்ப நம்மளெல்லாம் வாயே திறக்க முடியாது, சூளத்தை எடுத்து குத்துவாங்க இவ்வளவு வாயில. படு கேவலமா எழுதி வச்சிருக்காங்க சார் வடக்கு நண்பர்கள். என்ன என்ன போதையை போட்டு கதை எழுதுனாங்க, மொசக்கு எழுதி வச்சிருக்காங்களே. ஏதோ உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.